Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனை விதிப்பு. குற்றவாளி ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணம். 11 குற்றங்களுக்கும் தனித்தனியாக தண்டனை விவரங்களை அறிவித்தார் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி. சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படக்கூடாது, நன்னடத்தை அடிப்படையிலும் வெளியே வர முடியாத வகையில் தண்டனை விதிப்பு. வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் தீர்ப்பில் தகவல். இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் அரசியல் ஆதாயம் தேட நினைத்தவர்கள் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. எந்த சலுகையும் இன்றி ஞானசேகரனுக்கு கடுங்காவல் தண்டனை விதித்திருக்கும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் தமிழக காவல்துறை பதில் அளித்திருப்பதாக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் கருத்து. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சாரை காப்பாற்றியது யார் என இபிஎஸ் கேள்வி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை யாரும் காப்பாற்ற முடியாது என்றும் உறுதி. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் எடப்பாடி பழனிசாமிதான் என அமைச்சர் ரகுபதி பதிலடி. பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு தீர்ப்பே சாட்சி என்றும் அறிக்கை. பல்கலை மாணவி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வரவேற்பு. ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு இந்திய மாதர் சங்கம் வரவேற்பு. பாலியல் வழக்கில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக இருக்கும் என்றும் குமுதம் செய்திகளுக்கு பேட்டி. பூவிருந்தவல்லி பரந்தூர் இடையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக செயல்படுத்த திட்டம். மதுரை மாவட்டத்தில் முதல் சிப்காட் தொழிற்பூங்கா அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறைக்கு விண்ணப்பம். தூய்மை மிஷனில் அனைத்து துறைகளுடன் இணைந்து செயல்படுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காய்ச்சலால் பாதிப்பு. அவர் கலந்து கொள்ள இருந்த அரசு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் ஒரே நாளில் 2 முறை தங்கத்தின் விலை உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. சவரனுக்கு 1220 ரூபாய் வரை உயர்ந்து 72,480 ரூபாய்க்கு விற்பனை. பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி படுகொலை. காதல் விவகாரத்தில் வெறி செயலில் ஈடுபட்ட இளைஞர் காவல் நிலையத்தில் சரண். ராமநாத சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவ திருவிழாவை 10 நாட்கள் கொண்டாட உத்தரவிடக் கோரிய வழக்கு. கோயில் நிர்வாகம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை.
நாம் தமிழர் கட்சியிலிருந்து சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் கண்ணன் விலகல். கட்சிக்கு உண்மையாக உழைத்தவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு தஞ்சை உள்பட 12 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 102 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. செய்யார் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சத்துணவு கூடத்தில் தீ விபத்து. உணவு சமைக்கும் போது கேஸ் கசிவு காரணமாக தீ விபத்து நேரிட்டதாக தகவல். கோவை மாவட்டம் கருமந்தப்பட்டி அருகே தீப்பிடித்து எரிந்த சுற்றுலா பேருந்து. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறை. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் கேரட் ஏற்றி வந்த லாரி விபத்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தகவல். ஓடும் ரயிலில் ஆபத்தான முறையில் வீடியோ வெளியிட்ட விவகாரம். தன்னை போல் யாரும் ரீல்ஸ் போட வேண்டாம் என மன்னிப்பு கேட்டு இளம்பெண் வீடியோ வெளியீடு. தக் லைஃப் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடிகர் கமல்ஹாசன் வழக்கு. திரைப்படத்தை வெளியிட அனுமதி கோரி மனு தாக்கல். மனிஷி திரைப்பட விவகாரம். சென்சார் குழுவுக்கு எதிராக இயக்குனர் வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. வருகிற 15ஆம் தேதி நடைபெற இருந்த நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைப்பு. தேர்வை ஒரே கட்டமாக நடத்த கால அவகாசம் தேவை என்பதால் அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3961 அதிகரிப்பு. இதுவரை 28 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். அஸ்ஸாம், சிக்கிம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 32 பேர் பலி. அருணாச்சல பிரதேசத்தில் பொழிந்த அதி கனமழை காரணமாக உருவான காட்டாற்று வெள்ளம். தொங்கு பாலத்தில் தொங்கியபடி கடந்த நபரின் வீடியோ வெளியானது. வரும் 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை குழு கூட்டம். துறையின் திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்தே பாரத் ரயில் மீது கல்வீச்சு. ரயிலில் இருந்த சிறுவன் காயமடைந்த நிலையில் காவல்துறை விசாரணை. அமெரிக்காவில் ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற பேரணி. பேரணியில் மர்ம நபர் பெட்ரோல் குண்டு வீசியதால் 6 பேர் படுகாயம், பரபரப்பு. கொலம்பியாவில் நடைபெற்ற தக்காளி திருவிழா. ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி உற்சாக கொண்டாட்டம். உலக சாம்பியனை வீழ்த்திய தமிழக வீரர் குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சதுரங்க விளையாட்டில் மேலும் ஒரு மைல்கல் சாதனை என எக்ஸ் தளத்தில் புகழாரம் சூட்டினார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால தலைவராகிறார் ராஜீவ் சுக்லா. தற்போதைய தலைவர் ரோஜர் பின்னி வயது வரம்பை எட்டியதை அடுத்து விரைவில் அறிவிப்பு.
இந்த ஆண்டு IPL கோப்பையை வெல்லப்போவது யார்? செவ்வாய்க்கிழமை இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் கோப்பையுடன் இரு அணி கேப்டன்களும் புகைப்படம். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்தியாவில் தொடங்குகிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தென்னாப்பிரிக்க வீரர் கிளாசன் ஓய்வு. அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் விடைபெறுவதாகவும் அதிரடி அறிவிப்பு. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.